கமெண்ட்ஸில் வந்து கருப்பு கலரு அதை பற்றிலாம் பேசவே பேசாதீங்க. நான் எந்த இடத்துலையும் வந்து நான் கலராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் கருப்பு தான். நீங்கள் என்னை நேரில் பார்த்தீங்கன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எடுக்கிற ஃபோன் அந்த மாதிரி. அதனால் மேபி நார்மல் கேமராவில் எடுத்தால் கூட நான் அந்த மாதிரி காட்டலாம். நான் வந்து கலர் மென்ஷன் பண்ணாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றது, நான் ஹர்ட் ஆயிலாம் சொல்ல கிடையாது. நான் கலர பத்தி ஃபீல் பண்ண கிடையாது. ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கலர் ஆகணுங்கிறதுக்காக நைட்னிங் கிரீமோ, ஒயிட்னிங் கிரீமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா கலர் வந்து ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப டிமோட்டிவ் பண்றதுக்கு வந்து நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போதா இருக்கட்டும், "இவ கருப்பா இருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கலர் இம்பார்ட்டனே கிடையாது லைஃபுக்கு அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ நீங்கள் கலரை பற்றி வரி பண்ணவே மாட்டீங்க. நானும் அந்த மாதிரி தான். கலரை பற்றி இப்போதைக்கு நான் வரி பண்ணுறதே கிடையாது. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பிக்மெண்டடாக இருக்குது தம்பி பிறந்ததுக்கப்புறம், ஈவன் டோனாக இல்லாமல் அங்கே பிளாக் பேச்சஸ் வந்துருச்சு, கண்ணை சுற்றி கருப்பு, வாயை சுற்றி கருப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர்த்து நான் வந்து கருப்பாக இருந்து கலராக இருந்து கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுறதுக்கும், நான் சொல்ற பிக்மெண்டடுக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. தெரியாம ஏதாவது பேசுறீங்களா? இல்ல தெரிஞ்சு பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. பொம்பளைக்கு பொம்பள தான் எதிரி அப்படிங்கிறத அடிக்கடி இந்த கமெண்ட் பாக்ஸ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல.